திருப்பாவூர் சண்முகையா வழங்கும் தமிழ் அமுதம். கலைக்கோட்டு முனிவன் இயற்றிய வேள்வியிலிருந்து தூயனல் சுதை நிகர் பிண்டம் வந்தது. அப்பிண்டத்தை உரிய மாதர்கட்கு அத்தகு மரபில் நின்று அழுத்தியால் என்றான் முனிவன். தயரதன் தூமமென் சுரிகுழல் தொண்டை தூயவாய் காமரு கோசலை கரத்தில் ஓர் பகிர் தாமுற அளித்தனன். அந்த யாக வேள்வியிலிருந்து வந்த பிண்டத்தின் ஒரு பகுதியை கோசலைக்கு கொடுத்தான் தயரதன். கோசலைக்கு கொடுத்ததைப் போல கைகேயிக்கும் வழங்கினான். மீதியை சுமத்திரைக்கு வழங்கினான். 3 பங்காக்கி கொடுத்த பிறகு சிதறி விழுந்த அமுதத்தையும் எடுத்து அதனையும் சுமித்திரைக்கு கொடுத்தான் தயரதன். வேள்வியை சிறப்பாக முடித்த பின்பு அரசவைக்கு வந்தான். வேள்வி முடித்த பிறகு நிகழும் சடங்குகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தான். சரையு நதியில் நீராடிய பின்பு கலைமானின் கொம்பை தலையிலே உடைய கலைக்கோட்டு முனிவனை வீழ்ந்து வணங்கி நன்றி தெரிவித்தான். அம்முனிவனும் தன்னுடன் வந்த முனிவர்களுடன் தேரில் ஏறி தன் நகரம் சென்றான். நாட்கள் நகன்றன. மனைவியர் 3 கருவுற்றனர். கோசலை தன் மணிவயிற்றில் திருமால் அவதரித்தார். சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறை நெருங்கி ஆர்ப்புற தத்துரல் ஒளிந்து நீள் தருமம் ஓங்கவே. தருமம் ஓங்கட்டும் ஓங்கட்டும் என்று சித்தர்கள் ஆடினர், இயக்கர்கள் ஆடினர், வித்தக முனிவர்கள் ஆடினர், விண்ணில் உள்ள தேவர்கள் ஆடி பாடினர். ஒரு பகல் உலகு எல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சனக் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திற உற பயந்தனள் திறம் கொள் கோசலை. ஆம், சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று உலகையே தன் வயிற்றுக்குள் அடைத்த திருமால் கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதி கோசலையின் வயிற்றில் வந்துதித்தார். பூச நட்சத்திரமும் மீன லக்கணமும் விளக்கமடையும் வகையில் குற்றமற்ற கேகய வேந்தனின் புதல்வியான கைகேயி ஒரு புதல்வனை ஈன்றெடுத்தாள். ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு மைந்தனும் மக நட்சத்திரத்தில் இன்னொரு மைந்தனும் என 2 புதல்வர்களை சுமித்திரா தேவி ஈன்றெடுத்தாள். அரக்கர்கள் வீழ்ந்தார்கள் என்று அப்பொழுது தேவர்கள் ஆர்ப்பரித்தனர். எப்படி தெரியுமா? ஆடினர் அரம்பையர், அமுத 7 இசை பாடினர், கிண்ணரர் துவைத்த பல்லியம் வீடினர், அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் ஓடினர், உலாவினர் உம்பர் முற்றுமே. கிண்ணரர் துவைத்தார்களாம். அதாவது இசைக்கருவிகளை அவ்வளவு விரைவாக அடித்திருக்கிறார்கள், அதனால் துவைத்தார்கள் என்கிறார் கம்பர். குழந்தைகள் பிறந்த செய்தியை பணிப்பெண்கள் அரசனிடம் ஓடிச் சென்று கூறினர். புதல்வர்கள் பிறந்த செய்தியை கேட்ட மன்னன் தயரதன் சரையு நதியில் நீராடினான். விதை நெல்லையும் இனிய செல்வத்தையும் மிகுதியாக தானம் செய்தான். விதை நெல் கொடுத்தால்தானே விளைச்சல் பெருக முடியும். மங்கள சங்குகள் முழங்க வசிட்டமா முனிவன் உடன்வரச் சென்று அரச குமாரர்களின் அழகிய முகத்தை பார்த்தான். மகிழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தான். 7 ஆண்டுகள் நாடு முழுவதும் வரிகள் நீங்கட்டும். அந்த காலத்தில் வரிச்சுமை நீக்குவதாக அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 7 ஆண்டுகள் அந்த வரிகளை நீக்குவது வழக்கமாம். அதன்படி 7 ஆண்டுகள் நாடு முழுவதும் வரிகள் நீங்கட்டும் என்று அறிவித்தான் தயரதன். கருவூல கதவுகளை திறந்து வையுங்கள், ஏழைகள் அவர்கள் விருப்பம் போல அள்ளிச் செல்லட்டும் என்று சொன்னான். ஆனால் ஏழைகள் அங்கே எங்கே இருக்கிறார்கள்? வறுமை இல்லை, ஆகவே அங்கே கொடுப்பவர் இல்லை என்று சொன்னானே கம்பன். அப்படி இருக்கின்ற பொழுது கருவூல கதவுகளை திறந்து வைத்தால் அள்ளிச் செல்ல யார் இருக்கப் போகிறார்கள்? என்றாலும் தயரதன் அறிவித்தான், கருவூல கதவுகளை திறந்து வையுங்கள், ஏழைகள் அவர்கள் விருப்பம் போல அள்ளிச் செல்லட்டும் என்று. எங்கும் போர் தொழில் நிற்கட்டும். சிறையில் உள்ள அரசர்கள் இனி விடுதலை பெற்று தத்தம் நாடுகளுக்கு செல்லட்டும். அந்தணர்களின் நியமங்கள் குறைவின்றி நடக்கட்டும். நாட்டின் எல்லா பக்கங்களிலும் விழாக்கள் நிகழட்டும். நாட்டில் உள்ள கோயில்களையெல்லாம் புதுப்பித்திடுவோம். தெருவெல்லாம் செம்மை உரட்டும் என்று பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தான் மாமன்னன் தயரதன். அதனை கம்பன் மொழிகளால் கேட்போமா? இறை தவிர்ந்திடுக பார் யாண்டு ஓர் ஏழ், நிதி நிறை தரு சாலை தாழ் நீக்கி யாவையும் முறைகட வறியவர் முகந்து கொள்க என அரைபறை என்றனன் அரசர் கோமான். ஆலையும் புதுக்குக அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும், காலையும் மாலையும் கடவுளர்க்கு அணி மாலையும் தீபமும் வழங்குக என்றனன். இதுவரை
கீழப்பாவூர் ஆ. சண்முகையா வழங்கிய தமிழ் அமுதம் கேட்டீர்கள்.